பைசா இருக்கு. ம். அவ்வளவுதான் இருங்க. நல்லது செய்ய பண்ண வேண்டாம். உங்க மனசு இருந்தாலே போதுங்க. ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள். அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, தெரியும். இப்ப பாருங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த உதவி மூலமாக நீங்க இன்னும் உடல்நலம் கருதி மனசுதாம்மா. நீங்க கடவுள், நீங்க கடவுள், நீங்க எல்லாருமே கடவுள், கடவுள், நீங்க எல்லாருமே கடவுள். அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள். இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய உதவி வரும், தேடி வரும். இப்போ சொல்றேன், நல்லது செய்ய பண்ண வேண்டாம். உங்க மனசு இருந்தாலே போதும். இப்போ சொல்றேன், இந்த அம்மா கடவுள். இங்க இருக்கிற எல்லாருமே கடவுள், கடவுள், கடவுள். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே இப்போ சொல்றேன், நல்லது செய்ய பண்ண வேண்டாம். மனசு இருந்தாலே போதும். நம்ம நிறைய பேரை வாழ வைக்கலாம். உயிரோடு இருக்கிற மக்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். அவ்வளவுதான். நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். அவ்வளவுதான். பாட்டெல்லாம் வேணாமா, ஒரு கதை சொல்ல. என்ன கதை சொல்றது? முன்னொரு காலத்துல நம்ம தென்காசி கோவில கட்டின நம்ம மன்னன் இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருந்தான். அப்போ பக்கத்துல இருக்கிற சேர மன்னன் நம்ம தென்காசி மன்னனை எதிர்த்து ஒரு பெரிய சண்டை போட்டான். நம்ம மன்னனை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தானுவலாம். நம்ம மன்னன் வந்த எதிரிங்க எல்லாரையும் சாத்தி எடுத்துட்டாரு. இங்க நடந்த சண்டையில அந்த சேர மன்னன் தோத்து போயிட்டான். தோத்து போன அந்த சேர மன்னன் நம்ம குத்தால காடு இருக்குல்ல, அந்த காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ நம்ம தென்காசி மன்னன் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவரோட ஒரே மகனை ஒரு கருப்பு குதிரையில அனுப்பி வச்சாரு. வருவாருன்னு தென்காசி மக்கள் எல்லாரும் வழி மேல விழி வச்சு காத்துட்டு கிடந்தாங்க. மன்னரோட மகன் வந்தாரா? இல்ல எதிர்நாட்டு மன்னன் அவர் எதுவும் பண்ணிட்டாராமா? படுத்தூங்கு. மனுஷங்களை வேட்டையாடுற மாதிரியான ஒரு வேட்டையை விட சிறந்த வேட்டையை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு இனி இயற்கையும் காலமும்